கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஷாப்பர்ஸ் பிளாஸா போயிருந்தோம். இன்றைக்கி என்னமோ திடீர்னு நான் ரொம்ப நாளாக அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த ஃபுட் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம சேனலில் இது வரைக்கும் குழந்தைங்களுக்கு ஏகப்பட்ட ஹெல்தி ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணியிருக்க ரெசிபியை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்காதீங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, சிக்கன் சாசேஜ் தான். சிக்கன் சாசேஜ் ஹைலி ப்ராசஸ்ட் மீட். அதனால் இதை குழந்தைங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுல நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கிறதுனால பெரியவங்களையும் இதை டெய்லி சாப்பிட வேண்டாம்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. பட் என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பாக சாப்பிட்லாம், தப்பே இல்லை. இன்னும் நிஜமாலுமே இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எனக்கு சாசேஜ் இந்தியன் ஸ்டைலில் தான் செய்ய பிடிக்கும். ஒருவேளை நீங்கள் ஃப்ராசனாக வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா அது டீப் ஃப்ரீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டயக்னலாக கட் பண்ணிக்கோங்க. அது என்னமோ ரவுண்டாக கட் பண்ணுறதை விட இப்படி கட் பண்ணுறப்ப எப்போவுமே எனக்கு கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் இப்படி கட் பண்ண சொன்னேன். நல்லா கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற மசாலா எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு பேனில் ஆயில் ஊற்றி கொஞ்சமாக ஆனியன் போட்டுருங்க. அந்த ஆனியன் நல்லா சாட்டே ஆகிற வரைக்கும்லாம் வெயிட் பண்ண வேணாம். டேரெக்டாக அதில் சாசேஜ் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணணும், அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா ஆனியன், தக்காளி, மசாலா எல்லாமே போட்டு நார்மலாக நம்ம எப்போவுமே குழம்பு வைக்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். நாங்கள் எங்களுக்கு சாசேஜ் வாங்கினப்போ என் பையனுக்கு தனியாக ஃபிஷ் வாங்கி கொடுத்துட்டோம். நீங்கள் இது வரைக்கும் சாசேஜ் சாப்பிட்ருக்கீங்களா? அப்படி சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.